Hello everyone, welcome to my channel Srinevi Studies. இன்னைக்கு நம்ம the power sharing chapterல வந்து next topic அதாவது மெஜாரிட்டேரியனிசம் in ஸ்ரீலங்கா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்ரீலங்கா அப்படிங்கிறது வந்துட்டு 1948ல வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்குச்சு. ஓகேங்களா? எப்போ இண்டிபெண்டன்ஸ் வாங்குச்சு? 1948ல வாங்குச்சு. ஓகேங்களா? இதே டயத்தில் வந்து பெல்ஜியம் எப்போ இண்டிபெண்டன்ஸ் வாங்குச்சுங்கிறத பார்த்துக்கலாம். 1830ல வந்துட்டு இண்டிபெண்டன்ட் வாங்குச்சு. ஓகேங்களா? இப்போ ஸ்ரீலங்கா அப்படின்ட்டு பார்த்தோம்னா சிங்களா கமிட்டி, அதாவது சிங்களா கம்யூனிட்டி தான் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு டாமினன்ஸாக இருந்துச்சு. அதாவது மெஜாரிட்டி வந்துட்டு என்னது 78%. 78% எத்தனை யார் இருந்தால் சிங்கள கம்யூனிட்டி பீப்புள் தானே இருந்தாங்க, அவங்க தான் மெஜாரிட்டியாக இருந்தாங்க. ஸோ அவங்க என்னென்னா வந்துட்டு நாங்கள் தான் கெத்து, நாங்கள் தான் எல்லாமே, நாங்கள் தான் இந்த கவர்மெண்ட்க்கு எல்லாமே அப்படின்ட்டு மெஜாரிட்டேரியன் அப்படிங்கிற ஒரு மெஷர்ஸ் வந்து அடாப்ட் பண்ணாங்க. அதாவது மெஜாரிட்டேரியன் அப்படின்னா வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா அவங்க தான் வந்து எல்லாமே பெரிய தலை, அவங்க தான் ஹெட்டு, எல்லாத்துக்குமே ஹெட்டு அப்படிங்கிற மாதிரி. அதாவது மெஜாரிட்டி கம்யூனிட்டி ரூல் விச் எவர் வே இட் வாண்ட்ஸ் டிஸ்ரிகார்டிங் த விஷஸ் அண்ட் நீட்ஸ் ஆஃப் த மைனாரிட்டி கம்யூனிட்டி. அதாவது என்னென்னா மெஜாரிட்டி கம்யூனிட்டி வந்து ரூல் பண்ணும், அந்த கண்ட்ரியை வந்து ரூல் பண்ணும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அவங்க என்ன மூப்புக்கு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து அவங்க வந்துட்டு ரூல் பண்ணிப்பாங்க. அதாவது மைனாரிட்டி கம்யூனிட்டியோட கன்சிடரேஷன், அவங்களோட நிலைமை என்ன, அவங்களோட விஷஸ் என்ன, அவங்களோட நீட்ஸ் என்ன, இது எதையுமே கன்சிடர் பண்ணாமல் அவங்க அந்த மெஜாரிட்டி வந்து என்ன நினைக்கிறாங்களோ அவங்க இஷ்டத்துக்கு வந்து அவங்க ரூல் பண்ணுவாங்க. அதான் மெஜாரிட்டேரியனிசம். ஓகேங்களா? ஸோ இந்த டயத்தில் அதாவது ஸ்ரீலங்காவில் வந்து யார் மெஜாரிட்டேரியனிசம் அடாப்ட் பண்ணாங்கன்னா சிங்களா. அதாவது சிங்களா வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் பீப்புள் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களோட கருத்து என்ன, எதையுமே கேட்க விரும்பலை. ஓகேங்களா? ஸோ 1956ல் வந்து ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க. அந்த ஆக்ட் படி வந்து சிங்களா தான் வந்துட்டு அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படின்ட்டு ஒரு இது கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரிஃபரன்ஷியல் பாலிசிஸ் வந்துட்டு இது பண்ணாங்க. ப்ரிஃபரன்ஷியல்னால் வந்துட்டு ஒரு மாதிரி பார்ஷியாலிட்டி மாதிரி, நாங்கள் வந்துட்டு இவங்களுக்கு தான் வந்துட்டு எல்லா ஃபேவர்ஸும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ப்ரிஃபரன்ஷியல் பாலிசிஸ் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ரிஃபரன்ஷியல் பாலிசிஸ் மூலமாக வந்துட்டு சிங்களாவுக்கு மட்டும்தான், சிங்களா பீப்புள் யாரெல்லாம் சிங்களா அப்படிங்கிற லாங்குவேஜை பிலாங் பண்ணி இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எல்லா பெனிஃபிட்ஸும் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஃபேவர் சிங்களா அப்ளிகன்ஸ் இன் யூனிவர்சிட்டி பொசிஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். யூனிவர்சிட்டியில் பொசிஷன்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஜாப்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சிங்களா பீப்புளுக்கு தான் வந்துட்டு ஃபேவர் பண்ணுறாங்க. யார்? இந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஏன்னா மெஜாரிட்டேரியனிசம் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நியூ கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுதுன்னா ஸ்டேட்டில் அந்த ஸ்ரீலங்காவில் வந்து புத்திசம் அப்படிங்கிற ஒரு ரிலீஜியனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. புத்திசம் தான் வந்துட்டு புத்திசம் அப்படிங்கிற ரிலீஜியன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். எல்லாருமே வந்து புத்திசம் அப்படிங்கிற ரிலீஜியன் வந்து ஃபாலோ பண்ணணும். யாரெல்லாம் வந்து புத்திசம் ரிலீஜியன் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா பாலிசிஸ் வந்து சிங்களா பீப்புளுக்கும் புத்திஸ்ட் பீப்புளுக்கும் வந்துட்டு ஃபேவர் பண்ணுறதுனால இது எல்லாமே வந்துட்டு தமிழ் பீப்புள், அதாவது ஸ்ரீலங்கன் தமிழ் பீப்புளை வந்து அலினேட் பண்ணுது. அலினேட் அப்படின்னா வந்து ஒதுக்கி வைக்கப்படுதாங்க. ஓகேங்களா? ஒதுக்கி வைக்கப்படுறாங்க. ஸோ வந்துட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே சப்போர்ட் பண்ணலை, எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே அவங்களோட லாங்குவேஜையும் கல்ச்சரையும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கான்ஸ்டிடியூஷன், ஸ்ரீலங்கன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு டினை பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிமினேஷன், அப்புறம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, ரைட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு என்னென்னா வந்துட்டு இந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து இக்னோர் பண்ணுது அப்படின்ட்டு வந்துட்டு அந்த ஸ்ரீலங்கன் தமிழ் வந்துட்டு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ லேட்டர் என்ன ஆகுதுன்னா ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நிறையா பார்ட்டிஸ் ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. அதாவது நிறையா போராடுறாங்க. என்னென்னா வந்துட்டு தமிழை தான் வந்து அஃபீஷியல் லாங்குவேஜாக வந்துட்டு சொல்லணும் அப்படின்ட்டு வந்துட்டு போராடுறாங்க. அஃப்கோர்ஸ் என்னென்னா வந்துட்டு சிங்களா வந்து மெஜாரிட்டி அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் சிங்களா பேசுகிறதுனால சிங்களா தான் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ இந்தியாவே பார்த்தோம்னா அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்தி தானே. மெஜாரிட்டி ஹிந்தி பேசுகிறதுனால 40% வந்துட்டு ஹிந்தி பேசுகிறாங்க. ஓகேங்களா? அதனால் வந்துட்டு ஹிந்தி தான் வந்து அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஸ்ரீலங்காவில் வந்து சிங்களா இருந்துச்சு. ஸோ தமிழ் பீப்புள் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா அஃபீஷியல் லாங்குவேஜை தமிழை மாற்றணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், எங்களுக்கும் வந்துட்டு சிங்களா பீப்புளுக்கு என்ன கிடைக்குதோ அதுவும் எங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி போராடுறாங்க. பட் இவங்க என்ன கேட்டாலும் இது எல்லாத்தையும் வந்துட்டு அந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்துட்டு மறுத்துருது, எங்களுக்கு அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது. ஓகேங்களா?
ஸோ 1980s வந்துட்டு இந்த ஸ்ரீலங்கன் தமிழ் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு ஒரு சரி நீங்கள் இதெல்லாம் ஸ்ரீலங்காவில் பண்ணி தரல. ஸோ எங்களுக்குன்னு தனியாக வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டை கொடுத்துருங்க. எங்களை வந்து ஸ்ரீலங்காவில் இருந்துட்டு தனியாக ஒரு ஸ்டேட் கொடுத்துருங்க. தமிழ் ஈழம் அப்படின்ட்டு நேமில் வந்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட் கொடுத்துருங்க. அதாவது தனியாக வந்து ஒரு கண்ட்ரி மாதிரி கொடுத்துருங்க. நாங்கள் பிரிஞ்சு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த ரீஜனில் இருந்தால் நார்த்தன் அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்காவில் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ரீஜன் வந்து தந்துருங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. பட் அதுவும் வந்துட்டு நடக்கலை. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல. அதாவது என்னென்னா அவங்க கேட்குறாங்க ஆனால் இவங்க கொடுக்கல, அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இது வந்து சிவில் வார்க்கு ஒரு காரணமாகுது. சிவில் வார்னால் என்னென்னா வயலண்ட் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஆப்போசிங் குரூப்ஸ் வித்தின் த கண்ட்ரி தட் பிகம் ஸோ இன்டென்ஸ் தட் இட் அப்பியர்ஸ் லைக் அ வார். அதாவது வார் அப்படின்ட்டு பார்த்தோம்னா யூஸ்வலாக 2 கண்ட்ரிஸ்க்கு இடையில நடக்கும், அப்படி தானே நடக்கும். ஆனால் சிவில் வார் அப்படின்ட்டுனா என்னென்னா அந்த ஒரு கண்ட்ரிக்குள்ளேயே நடக்கிறது, ஒரு கண்ட்ரிக்குள்ளேயே நடக்கிறது. அந்த கண்ட்ரியில் இருக்க பீப்புள்ஸ்க்கு இடையிலேயே வந்துட்டு சண்டை வருது. ஒரு சின்ன சண்டையாக இருக்கிறது பெரிய வயலண்ட்டாக மாறுது. அதாவது ரொம்ப கலவரம், ரொம்ப இதாக மாறுது. அது மாதிரி ரொம்ப ரொம்ப இன்டென்ஸாக ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறுச்சுன்னா அதை வந்து வாராக சொல்லுவாங்க. அந்த வார் தான் என்னன்னா சிவில் வார். ஓகேங்களா. ஸோ இந்த சிவில் வாரில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் வந்து கொல்லப்படுறாங்க. மெனி ஃபேமிலிஸ், நிறைய ஃபேமிலிஸ் வந்துட்டு அவங்களோட ரெசிடென்ஸ், அவங்களோட வீட்டை விட்டு போக வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து அவங்க இழந்துடுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த சிவில் வார் வந்துட்டு டெரிபிள் செட்பேக், அதாவது என்னென்னா சோஷியல், கல்ச்சுரல் அண்ட் எக்கனாமிக் லைஃப்பில் வந்துட்டு ரொம்பவே ஒரு மோசமான நிலைமைக்கு மாற்றினது என்னென்னா வந்துட்டு இந்த சிவில் வார். ஓகேங்களா. அப்புறம் இந்த சிவில் வார் வந்து 2009 வந்து எண்ட் ஆனதாக சொல்கிறாங்க. வந்து ஸ்ரீலங்கா, அந்த சிவில் வார்க்கு முன்னாடி ஸ்ரீலங்கா வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த கண்ட்ரிஸ் விச் இஸ் ரிச் இன் எஜுகேஷன். அதாவது எஜுகேஷன், அப்புறம் அந்த சோஷியல், கல்ச்சுரல், எக்கனாமிக் லைஃப் இது எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருந்தது என்னென்னா ஒன் ஆஃப் தி கண்ட்ரி. வெல்த் இது எல்லாத்துலேயுமே வந்து ஸ்ரீலங்கா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரிச்சான கண்ட்ரியாக இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு சிவில் வார்க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா இதோட எல்லா ஒரு அட்வான்டேஜஸாக இருந்தது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு மோசமான நிலைமைக்கு மாற ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிவில் வார் தான். ஓகேங்களா. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.